வணக்கங்க. இப்போ நாம் ஒரு க்ளாஸி லுக்குக்கான மேக்கப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேஸான ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த கன்சீலர் டெக்னிக் மட்டும் கொஞ்சம் டவுட்டு தான். எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக தெரிலன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் நான் கன்சீல் பண்ணிக்கிட்டேன். எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பிம்பிள்ஸோட டார்க் ஸ்பாட் இருக்குதோ அதெல்லாம் கூட கன்சீல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டிங் பண்ணுறதுக்கு லோஷன் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதுதான் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக க்ளாஸாக காட்டும். ஸோ அந்த க்ளாஸி க்ரீம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன் பிஃபோர் ஃபவுண்டேஷன். இது பண்ணி முடித்தாவே ஒரு நார்மலாகவே ஒரு நல்ல க்ளாஸ் தெரியுது. ஃபவுண்டேஷன் போடாமே அந்த எஃபெக்ட் தெரியுது. இதை செட் பண்ணுறக்காக செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டெக்னிக் டெஃபினட்டாக பண்ணி பாருங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் நல்லா ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த ஈரத்தை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைடில் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பக்கம் ஸ்கின்னுக்கும் இந்த பக்கம் ஸ்கின்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் ஃபேஸும் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பக்கம் ஃபேஸையும் கவர் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே காம்பேக்ட் பவுட்ரு மட்டும் யூஸ் பண்ணேன். ஸோ ஐலைனர் லிப்ஸ்டிக்லாம் போட்டு என்னோடய ஃபைனல் லுக் இது தான். நார்மல் ஃபேஸுக்கும் இப்போது என்னோடய ஃபேஸ் எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட இந்த மேக்கப் மட்டும் ஒரு 5 to 6 ஹவர் வரைக்கும் எனக்கு அப்படியே ஸ்டேவாக இருந்தது. ஒரு சில ஃபோட்டோஸ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேக்கப்போட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு.